ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல் 10 2 நிமிஷம் இருக்கும். வாங்க கடைக்கு போகலாம். அதனால தான் உள்ளே போக முடியும். இவரும் வந்து நின்றுட்டாருங்க. நான் குறுக்க மறுக்க போகிறேன். அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கொண்டு போடுவாங்க. நம்ம இவ்வளோ செலவாகும்னு சொன்னால் பின்ன ஆம்பளை வந்தால் பொம்பளைகிட்ட கேட்டு சொல்கிறேம்மா, பொம்பளை வந்தால் ஹஸ்பண்ட்டை கேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்குது எங்கள் கடையில் பாருங்கள். இது இப்போ ஒரு வாரமாக கிடக்கு. செய்யுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் மோட்ரு இஷ்யூ இருக்குன்னு சொன்ன உடனே என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. இது அதை மாதிரி நேற்று ஒரு தாத்தா கொண்டாந்து கொடுக்க வந்தார். வீட்டில் பையன்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்படி தான் நடக்கு. வைக்கிறதுக்கு கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கொண்டாந்து செஞ்சதும் செய்யாது இப்படி குப்பை மாதிரி கிடக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ஃபேன் வந்து எங்கள் ஃப்ரூட் கார்ட்டை யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. இல்லை நம்பரும் இல்லை, பேரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது யாருதுன்னே தெரில. அது இப்படி கீழே வைக்கிற இடம்லாம் தூக்கி மேலே மாட்டியாச்சு. பிளேடோட கொண்டாந்துருக்காங்க. இதுக்கு அந்த பக்கம் என்னால் க்ளீன் பண்ண முடியாதுல்ல, அவ்வளோ குப்பை மாதிரி ஜாமான் கிடக்கு. ஒரு ஜாமான் எடுத்து வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போதான் நமக்கு பெருக்கிறதுக்கே வசதியாக இருக்கும். பாருங்க, வரிச்சி கட்டிட்டா பெருக்கலாமா? அங்கே இத்தனை தண்ணி பாட்டில் கொண்டாந்துமே தண்ணி பற்ற மாட்டேங்குது எங்களுக்கு. போகலாமா? எங்கன்னு கேட்டால் பெருக்க தான். இந்த வீடியோ